தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது நீராடல் பருவத்தின் 9வது பாடல். முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்துப் பாடல். பரம்பொருளே, பார்முழுதும் நீ படைத்தாய், பாவைக்கு நான் எதை படைப்பேன்? கரம் குவித்தே காண்பதற்கு காத்திருந்தேன், கண் கொடுத்தாய் காண்பது என்றோ? வரம் கேட்டு வணங்காத நாள் ஒன்று இல்லை, வாழ்வு கொடுத்தாய் வருவது என்றோ? சரணமென்றே தாழ்பணிந்தேன், தாயே என்னை தடுத்தருள்வாய் தலைமகளே. தொடர்வது நீராடல் பருவத்தின் 9வது பாடல். சொல் கொடியோடு மலர் கொடி கொய்து தொடுத்த விரை தொடையும், சுந்தரி தீட்டிய சிந்துரமும் மிகு துங்க கொங்கைகளின் விற்கொடி கோட்டிய குங்குமமும், குடை வெள்ளம் கொள்ளை கொள்ள வெளியே கண்டு நின் வடிவழகு ஐயன் விழிக்கு விருந்து செய்ய, இல்கொடியொடு கயல்கொடி வீரன் எடுத்த கருப்பு வில்லும், இந்திர தனுவும் வணங்க வணங்கும் இணை புருவக் கொடிசேர் பொன்கொடி இமய மடக்கொடி வைகை புதுநீர் ஆடுகவே. பொருணை துறையடு குமரி துறையவள் புதுநீர் ஆடுகவே. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. சொல்லுக்கு அரசியான கலைமகளுடன் திருமகளான தாமரை மலரில் இருக்கும் பொருட்செல்வியும், பறித்த மலர்களை கொண்டு தொடுத்த நறுமண மாலையும், இந்திரன் தேவி இந்திராணி இட்ட நெற்றி பொட்டும், நிமிர்ந்து உயர்ந்த இணை மார்புகள் இரண்டிலும் எழுதிய வில் வளைவு போல குங்கும குழம்பு கொண்டு தீட்டிய தொகில் கொடிக்கோலமும், நீ நீரில் மூழ்கி முக்குளித்து விளையாடும் போது அந்நீரால் அழிந்து போக வெளிப்பட்ட நின் திருமேனியின் பேரழகு எம் இறைவர் பார்வைக்கு விருந்தாக இருக்கும். மீன்கொடி ஏந்திய மன்மதன் தன் துணைவியாகிய ரதியுடன் எடுத்த கரும்பு வில்லும் வானவில்லும் வெட்கி வணங்க, வளைந்த இணை புருவங்கள் 2 உடையவளே, பொன்கொடி போன்றவளே, இமவான் பெற்ற திருமகளே, இளம் பெண்ணே, வைகை புதுப்புணலில் நீராடி அருள்க. தாமிரபரணி துறையோடு குமரித்துறையும் கொண்டவளே, புதுப்புணல் வைகையில் புதுநீராடி அருளுகவே. கலைமகளும் திருமகளும் இந்திராணியும் பூவும் பொட்டும் இட்டு பூரிக்கும் மார்புகளில் குங்கும கோலம் விளங்க நீரில் குடைந்தாடும் போது அந்த ஒப்பனைகளெல்லாம் கலைந்து போக வெளிப்பட்ட இறைவியின் பேரழகு இறைவர்க்கு விருந்தானது என்பது பாடலில் பொதிந்துள்ள அழகான கவிநயம். தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். சொற்கொடி சொல்லுக்கு உரியவள், மலர்கொடி திருமகள், விரை நறுமணம், தொடை மாலை, சிந்துரம் சிவப்பு திலகம், துங்கம் உயர்வு, கொங்கை மார்பு, குடைவெள்ளம் குடைந்தாடும் நீர், இற்கொடி இல்லக்கொடி, இமயக்கொடி இமவான் மகள், குமரித்துறை குமரியாற்றுத்துறை இதுவும் பாண்டியர்க்குரியது. தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம். சொற்கொடியோடு மலர்கொடி கொய்து, சொற்கொடியோடு மலர்கொடி கொய்து தொடுத்த வீரை தொடையும், தொடுத்த வீரை தொடையும், சுந்தரி தீட்டிய சிந்துரமும், சுந்தரி தீட்டிய சிந்துரமும் மிகு துங்க கொங்கைகளின், மிகு துங்க கொங்கைகளின், விற்கொடி காட்டிய குங்குமமும், விற்கொடி காட்டிய குங்குமமும்,
கூடை வெள்ளம் கொள்ளை கொள, கூடை வெள்ளம் கொள்ளை கொள, வெளியே கண்டு நின் வடிவழகு, வெளியே கண்டு நின் வடிவழகு, ஐயன் விழிக்க விருந்து செய்ய, வெளியே கண்டு நின் வடிவழகு, ஐயன் விழிக்க விருந்து செய்ய. இற்கொடியோடு கயல் கொடி வீரன், இற்கொடியோடு கயல் கொடி வீரன், எடுத்த கருப்பு வில்லும், எடுத்த கருப்பு வில்லும், இந்துரதனுவும் வணங்க வணங்கும், இந்திரதனுவும் வணங்க வணங்கும், இணைப்புருவ கொடிசே, இணைப்புருவ கொடிசே. பொற்கொடி இமய மடக்கொடி, பொற்கொடி இமய மடக்கொடி, வைகை புது நீராடிகவே, வைகை புது நீராடுகவே. பொருணை துறையோடு குமரி துறையவள், பொருணை துறையோடு மதுரை குமரி துறையவள், புது நீராடுகவே, புது நீராடுகவே, புது நீராடுகவே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது ஐயன் நடத்திய திருவிளையாடல். பரியை நரியாக்கி வையை அழைத்த படலம் என்ற திருவிளையாடல். அரிமர்தனனின் அவையில் இருந்து திரும்பிய மாணிக்க வாசகர் இறைவனின் திருவருளை எண்ணி ஆச்சரியத்துடன் கூடிய மகிழ்ச்சியில் திளைத்தார். இறைவனை மனதார துதித்து வழிபட்டார். அன்று சூரியன் மறைந்ததால் பகல் முடிந்து இரவின் அடையாளமாக சந்திரன் தோன்றியது. நடு இரவில் இறைவனின் திருவருளால் குதிரைகளாக மாறிய நரிகளெல்லாம் பழைய வடிவத்தை அடைந்தன. குதிரை கொட்டகையில் அடைக்கப்பட்டு இருந்ததால் அவைகள் எரிச்சலடைந்து ஊளையிட்டன. அரிமர்தன பாண்டியனின் குதிரை லாயத்தில் கட்டியிருந்த பழைய குதிரைகளை நரிகள் கடித்து குதறின. குதிரைகள் வலி தாங்க முடியாமல் அலறிச் சாய்ந்தன. இதனால் பேரிரைச்சல் ஏற்பட்டது. குதிரை லாயத்திற்கான பணியாட்கள் பேரிரைச்சலால் கண்விழித்து நடந்தவைகளை பார்த்து திகைத்தனர். அரிமர்த்தன பாண்டியனிடம் நடந்தவைகளை கூறச் சென்றனர். அந்நேரம் நரிகள் ஆத்திரத்தில் ஊளையிட்ட வண்ணம் காட்டை நோக்கி ஓடின. நடந்தவைகளை கேள்வியுற்ற அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரின் மாயச் செயலாலே குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறிவிட்டதாக கருதினான். ஆத்திரத்தில் தண்டல்காரர்களிடம் அக்கொடியவன் அரச பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அதனை மறைக்கவே ஏதோ மாயங்கள் செய்து குதிரைகளை கொண்டு வந்து அவற்றை நரிகளாக மாற்றி ஏற்கனவே இருந்த குதிரைகளையும் கொல்லச் செய்து விட்டான். ஆதலால் அவனுக்கு சரியான தண்டனை அளித்து அரச பணத்தை மீட்டெடுங்கள் என்று கட்டளையிட்டான். அரசனின் ஆணையை கேட்டதும் தண்டல்காரர்கள் மாணிக்க வாசகரின் மாளிகைக்கு சென்றனர். அவர் அங்கு தியானத்தில் இருந்தார். அவரை எழுப்பி நடந்தவைகளை கூறி அவரை அழைத்துச் சென்றனர். மாணிக்க வாசகரும் அவர்களுடன் ஏதும் கூறாமல் இறைவனை எண்ணியபடி நடந்து சென்றார். தண்டல்காரர்கள் அவருடைய கை மற்றும் கால்களில் பாங்கற்களை ஏற்றி வைத்து வெற்று உடம்புடன் நண்பகலில் வையை ஆற்று மணலில் படுக்கச் செய்தனர். மாணிக்க வாசகர் ஆற்று மண்ணின் சூடு தாங்காமல் அலறித் துடித்தார். இறைவா, இது என்ன சோதனை, என்னை காப்பாற்றுங்கள் என்று உருகினார். மாணிக்க வாசகரின் குரல் கேட்டு உருகிய இறைவனார் அவருக்கு அருள் செய்யும் நோக்கம் கொண்டார். இறைவனாரின் திருவருளால் வையையில் தண்ணீர் வரத் தொடங்கியது. மழை ஏதும் பெய்யாமல் ஆற்றில் தண்ணீர் வருவதை கண்டதும் தண்டல்காரர்கள் திகைத்தனர். நேரம் செல்ல செல்ல வையையில் தண்ணீர் வருவது அதிகரித்து வெள்ளமாக மாறியது. மாணிக்க வாசகர் இருந்த இடத்தில் மட்டும் வெள்ளம் வராமல் தண்ணீராக மட்டும் வையை ஓடியது. நடந்தவைகளை பார்த்து கொண்டிருந்த மாணிக்க வாசகர்
இறைவனாரின் திருவிளையாடலை எண்ணியபடி இருந்தார். நேரம் ஆக ஆக வையையின் வெள்ளம் கரையை உடைக்கத் தொடங்கியது. இத்திருவிளையாடலின் தொடர்ச்சியாக உள்ள அடுத்த திருவிளையாடல் மண் சுமந்த படலம் நாளை தொடரும். மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நீராடல் பருவத்தின் 9வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.